தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். இரு நான் சொல்லித்தரேன் இரு. அண்ணா ரெடியா? ரெடி. போட்டோ எடுங்க. ரெண்டு பேரும் இவ்ளோ க்ளோஸா இருக்காங்க. இப்படி விடக்கூடாது. இப்படியா? என்ன வேணுங்களா? வருண் தான் அவ்வளோ சொல்றாரு. உனக்கு இன்னுமா புரியல? உனக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி தரேன். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. இரு இரு, அவனே அவங்களுக்கு நல்லா தானே சொல்லி கொடுக்குறான். இவளுக்கு ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாது போல இருக்கு. நீ சொல்லி கொடுற. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம். சூப்பர். அண்ணா போட்டோ ஓகேவா? ஓகேடா. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. டேய் வருண், நீ வேணா பாரு, வெண்ணிலா போட்டோ மூலமா உன் பிசினஸ் எல்லாமே சீக்கிரமா சேஞ்ச் ஆக போகுது. வருண் நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இங்க வந்து நில்ல. அண்ணே டச் அப் பண்ணி விடுங்க. வா இங்க வா. அண்ணே இப்படி திருப்புங்க. நீ அந்த பக்கமா வச்சிருக்கீங்க. ரெடி. என்ன நீ ஒவ்வொரு ட்ரெஸ் சேஞ்சுக்கு இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்க? மாடல் ஆகணும்னு ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, பர்ஃபெக்டா இருக்கணும். சரியா? ஏய் என்ன முகத்தை அப்படி திருப்பிட்டு நிக்கிற? வந்து நில்லு. இல்ல என்னால முடியாது. என்னது முடியாதா? அதுக்குள்ள என்ன ஆச்சு? பின்ன நான் உங்களுக்காக இவ்ளோ பண்றேன், எப்ப பாரு முறைச்சிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பாசமா பேசுங்க, அப்பதான் நான் வருவேன். என்ன நேரம் பார்த்து பழி வாங்குறியா? இப்ப வர போறியா இல்லையா? இப்படி எல்லாம் மிரட்டினீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டேன். பாசமா பேசுங்க, அப்ப நான் வந்து நிக்கிறேன். வெண்ணிலா வந்து நிக்கிறியாமா? இன்னும் கொஞ்ச நேரம் தான், முடிச்சிட்டு கிளம்பிடலாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அப்போ நான் அழகா இருக்கேன்னு சொல்லுங்க. என்னது? ஏன் 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 இப்போ டென்ஷன் ஆகுறீங்க? அப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் நான் எதுக்கு டென்ஷன் ஆக போறேன்? நீ அழகா இருக்கன்னு சொல்லிதான் தெரியணுமா? நீ தேவதை மாதிரி இருக்க. ஆரம்பிக்கலாமா? நான் சொல்லி கொடுத்த போஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்கு இருக்கு. வாங்க. அண்ணா ஓகேவா? தேங்க்ஸ் வெண்ணிலா. நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? ஆ மாமா போட்டோஸ் நல்லா வந்திருக்கா? சூப்பரா வந்திருக்குமா. ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விட ஃபோட்டோவில் நல்லா தான் இருக்கா. இந்த பாருங்க சித்தி, ரெண்டு பேரும் ஜோடியா அழகா இருக்காங்க.
அது நான் போஸ் சரியா கொடுக்கலன்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அத்தை. அப்பதான் கௌதம் மாமா எங்களுக்கே தெரியாம எடுத்திருக்காரு. என்ன அவனை ஜோடியா நிக்க சொன்னா நின்று போஸ் கொடுப்பானா? மாட்டான்ல. அதனால தான் உங்களுக்கே தெரியாம இந்த போட்டோஸ் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை சித்தி, ஆரம்பத்தில் வருண் கொஞ்சம் சிடு சிடு சிடுன்னு இருந்தான். அதுக்கப்புறம் வெண்ணிலா தான் ரொம்ப சத்தம் போட்டிங்கன்னா நான் பாதியிலே போயிடுவேன்னு சொல்லி மிரட்டித்தான் வழிக்கே கொண்டு வந்தான். வெண்ணிலா கொஞ்சம் கொஞ்சமா வருணை வழிக்கு கொண்டு வந்துருவான்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு சித்தி. எனக்கு அது என்னைக்கோ தெரியும் கௌதம். அதனால தானே வெண்ணிலாவுக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சீக்கிரமே வருணை வழிக்கு கொண்டு வந்துருவா. ஹலோ, யாரு? ஹலோ சார், நான் உங்களுடைய போஸ்ட் பார்த்தேன். அதுல சில டிசைன் லெஹங்காஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஆ, ஓகே. தேங்க்யூ ஸோ மச். நான் ஒரு பொட்டிக் வச்சிருக்கேன் சார். இந்த லெஹங்கா ஆர்டர் கொடுத்தா எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும்? ஆ, நாங்கள் சீக்கிரமே ரெடி பண்ணி கொடுத்துடுவோம். உங்களுக்கு எவ்வளோ பீஸுங்க தேவைப்படுது? 100 பீஸ் சார். 100 பீஸா? ம், நான் உடனே உங்களுக்கு கொட்டேஷன் அனுப்புகிறேன். ஓகே உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பி வைங்க. ஓகே சார், ஷேர் ஆ. பண்றேன். தேங்க்யூங்க. ஹலோ, சொல்லுங்க. என்ன வெண்ணிலா, போட்டோ ஷூட் எல்லாம் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சு அத்தை. அவர் போட்டோ ஷூட் பண்ணதை நீங்க பார்த்துருக்கணும். எவ்வளவு சூப்பரா சொல்லி கொடுத்தாரு தெரியுமா? நிஜமாவா? ஆமா அத்தை. எனக்கு அவர் சொன்னது புரிஞ்சாலும் புரியாத மாதிரி நடிச்சேன். அப்புறம் அவரே எனக்கு நெருக்கமா வந்து சொல்லி கொடுத்தாரு. நீ எதையும் சாதிப்பன்னு எனக்கு தெரியும் வெண்ணிலா. அதனால தானே உன்னை ரியாவா நடிக்க சொன்னேன். பாத்தியா, நாம நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. ஆமா அத்தை. அது மட்டும் இல்ல, ஷூட் முடியற வரைக்கும் அவர் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருந்தாரு. நான் நில்லுங்கன்னா நிப்பாரு, உட்காருங்கன்னா உட்காருவாரு. என்ன கொஞ்சம் சொன்னா கொஞ்சுவாரு. இப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்குது. சீக்கிரமே வருணை முழுசா நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அப்புறம் நீ வருண் கூட சந்தோஷமா வாழலாம். பிளான் பண்ணி என்னை செடுபுடி வேலை பார்க்க வச்சுட்டு அத்தையும் மருமகளும் சிரிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. அத்தை, அக்கா தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருந்தா அத்தை. லைட் பிடிக்கிறதுல இருந்து எனக்கு மேக்கப் போடுற வரைக்கும் எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணா. தேங்க்யூ ஸோ மச்க்கா. எனக்கு தெரியுமா, வான்மதி உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கா. உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்காக தான் வாழ்க்கையவே விட்டு கொடுக்க நினைச்சவ இந்த ஹெல்ப் எல்லாம் சாதாரணம். ஆமா அத்தை, அக்காவுக்கு என் மேல எப்பவுமே பாசம் அதிகம். அக்கானா அது வான்மதி மாதிரி தான் இருக்கணும். அவளை மாதிரி அன்பான அக்கா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். வெண்ணிலா, ஆ, என்னங்க? வெண்ணிலா, வா என் கூட கொஞ்சம் பேசணும். ஏய், என்ன யோசிக்கிற? வா. வா. என்னங்க? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீ ஒரு காரணம் தான். என்னங்க?
என்ன நடந்துச்சு? நான் சொல்றேன், வெயிட் பண்ணு. இந்தா, தேங்க்யூ வெண்ணிலா. எதுக்குங்க இந்த சாக்லேட்? உன்னை மாடலா போட்டோ ஷூட் பண்ணல, அத சோஷியல் மீடியால அப்லோட் பண்ண கொஞ்ச நேரத்துல நம்ம ட்ரெஸ் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. என்னங்க சொல்றீங்க? ஆமா வெண்ணிலா, இத நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோ ஸ்பீடா பிசினஸ் ஆனத என்னால நம்பவே முடியல. இதுக்கு நீ ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்தா. ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். வேலையெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இன்னும் 2 நாள்ல கடை ஓப்பனிங், மறக்காம வந்துடு. ஏய், என்ன ஹாப்பி நியூஸ் சொல்ற? நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க? அத்தை கிட்ட சொல்லலையா? அதெல்லாம் பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு பொறுமையா சொல்லிக்கலாம். இல்லங்க, இத்தனை நாள் நீங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. ஆனா கடை போடுற அளவுக்கு வந்தாச்சுன்னா அத்தை கிட்ட சொல்லாம பண்றது தப்புங்க. முதல்ல போய் அத்தை கிட்ட சொல்லுங்க. இங்க பாரு, ஏதோ என் பிசினஸுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்காக அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்லாத. இல்லங்க, உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆனீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு அத்தை தான். அவங்க கிட்ட சொல்லாம எப்படிங்க? எங்க அம்மா கிட்ட எப்ப சொல்லணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ அட்வைஸ் எல்லாம் பண்ண வேணாம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாய். வருண், ஓ, கடை ஓப்பனிங் வரைக்கும் வந்தாச்சா? இவர் ஏதோ தனியா பிசினஸ் பண்ண போறாருன்னு சொன்னதும் இதெல்லாம் எங்க ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சாதாரணமா நினைச்சிட்டேன். எப்படியாவது இத தடுக்கணுமே. எங்க பத்த வச்சா பிரச்சனை வெடிக்குமோ அங்க பத்த வைக்கிறேன். அண்ணே, திருட்டுத்தனமா? வீட்ல யாரும் பாத்திரக்கூடாதுன்னு அவ்வளோ பயம்? பயமா? எல்லாம் ஒரு மரியாதை தான். மூஞ்ச பார்த்தாலே தெரியுது பயமா மரியாதையான்னு. இப்ப எதுக்கு இங்க வந்த? ஆமா, இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருக்க போறீங்க? உங்களை விட சின்ன பசங்கலாம் தனியா பிசினஸ் பண்ணி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க என்ன அப்படியே இருக்கீங்களே? யார சொல்ற? ஓ, அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வருண் தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. நாளைக்கு கடை ஓபனிங் வச்சிருக்காரு. என்ன சொல்ற? ஆமா பிரதர், வீட்ல யாருக்கும் சொல்லாம தனியா ஆரம்பிச்சிருக்காரு. சின்ன வயசுல ஓனர் ஆகிட்டாரு. அவரை பார்த்து நாம எல்லாரும் கத்துக்கணும். முக்கியமா நீங்க கத்துக்கணும். வான்மதி, கோவப்படாதீங்க பிரதர், உண்மையதானே நான் சொல்றேன். இப்ப பாருங்க, கௌதமும் நானும் கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். வரும் தனியா கடை திறக்க போறாரு. ஆனா நீங்க ச்சே, பாவம், கடைசி வரைக்கும் சம்பளத்துக்கு வேலை செய்ய வேண்டியதான். ஓ, உங்களுக்கு சம்பளம் கூட கிடையாது. வெறும் 3 வேளை சாப்பாடு, தங்க இடம், அவ்வளவுதானே? ஆமா, இந்த சம்பளம் இல்லாம வேலை செய்யறவங்கள என்னமோ சொல்லுவாங்களே, அடிமை. இல்ல 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 இல்ல, கொத்தடிமை. அடிமைக்கு வழக்கம் தெரியுமா? இந்த வீட்ல அண்ணாமலை அத்தையில இருந்து கடைக்குட்டி அருவி வரைக்கும் யார் என்ன சொன்னாலும், என்ன வேலை செய்ய சொன்னாலும் சரி அப்படின்னு கைய கட்டிக்கிட்டே செய்யணும். இந்த வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு கூட ஒரு டைம் இருக்கும் அண்ணே. ஆனா உங்களுக்கு
24x7 யார் என்ன சொல்லுவாங்களோன்னு அலாட்டாவே இருக்கணும். எப்படியோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களை அப்படிதான் வச்சிருக்காங்க. பாவம் பிரதர் நீங்க. என்ன சொன்ன உடனே இவ்ளோ கோவமா போறாரு? ஆட்டம் சூடு பிடிக்குது போலயே. சரி, என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். ஏங்க எங்கெங்க போனீங்க? ரொம்ப நேரமா ஆளே காணும். நான் உங்க வீட்டு வேலைக்காரனா? என்னங்க பேசுறீங்க? கேக்குறேன்ல, நான் உங்க வீட்டு வேலைக்காரனா? உங்களை யாருங்க அப்படி சொன்னது? நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைங்க. ஆனா உன் வீட்டு ஆளுங்க என்ன அப்படி பாக்கலையே. என்ன ஒரு வேலைக்கார மாதிரி தானே ட்ரீட் பண்றாங்க. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரன். உங்க சித்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றத செய்யற எடுபடி நானு. உங்களா உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? எங்க சித்தி உங்களை மருமக மாதிரியா பாக்குறாங்க. பெத்த மக மாதிரி தானே பாத்துக்கிறாங்க. ஏய், என்னது மகனா? ஆஹா, இல்ல, அவங்களுக்கு நான் அடிமை. அப்படிதான் இது நாள் வரைக்கும் என்ன வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏங்க ப்ளீஸ்ங்க, கோவத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம வார்த்தையை விடாதீங்க. ஏய், கோவத்துல இல்லடி, உண்மையதான் சொல்றேன். எனக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்ல, மருமகன்ற அந்தஸ்தும் இல்ல. உங்களுக்கு யாருங்க மரியாதை கொடுக்கல? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னடி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? உங்ககிட்ட எத்தனை நாளா நான் தனியா பிசினஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன் உங்க கடையில ஓனர் ஆகிற தகுதி எனக்கு இல்லையா? ஒரு பிசினஸ் பண்றதுக்காக உழைக்கிறேன். இந்த வீட்டுக்கு ஓயாம உழைச்சு கொட்டிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நான் பிசினஸ் பண்ணணும். அதுக்கு நீதான் என்ன பண்ணணும். போவோம், சித்தி போய் கேட்டு வா. நான் எப்படிங்க? இந்த வீட்டுல உனக்கு உரிமை இல்லையா? நான் என்னடி சொத்தை பிரிச்சா கேட்க சொன்னேன்? எனக்கு ஒரு கடையோட பொறுப்பு மொத்தமா வேணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை கேட்க உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குல்ல. போ, போய் கேளு போ. இப்போ நீ கேக்குறியா இல்ல நான் போய் கேக்கட்டா? இங்க பாரு, நான் கேட்டா பிரச்சனை வேற மாதிரி போவோம். ஐயோ வேண்டாங்க, வேண்டாம், நானே கேக்குறேன். என்னங்க, நேரம் வரும்போது நானே சித்திக்கிட்ட கேட்டு வாங்கி தரேன். என்னது நேரம் வரும்போதா? ஓ, அது வரைக்கும் நான் அப்படியே அடிமை மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருக்கணும்ல? ஏய், அதெல்லாம் முடியாது. இப்பவே கேளு, நான் ஒரு கடைக்கு ஓனர் ஆகுறேன். போ. ஏங்க, நாம உடனே போய் சித்திக்கிட்ட கடைய கேட்டா நல்லா இருக்காதுங்க. கண்டிப்பா நேரம் வரும்போது நான் சித்திக்கிட்ட கேக்குறேங்க. ப்ளீஸ்ங்க, என்ன நம்புங்க. தேவையில்லாம எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேங்க. சை. இங்க கொளுத்தி போட்டது நல்லாவே வேலை செய்யுது. ஆனா நாளைக்கு கடை திறப்பு விழா நடக்கவே கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். அந்த வருணோட கனவை தூள் தூளா ஆகணும். வருண் கடை திறக்க போற விஷயத்த அத்தைகிட்ட சொல்லாம இருக்காரு. நாம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன பண்றது? வருண் கிட்ட திரும்ப சொல்லி பார்க்கலாமா? சொன்னா கேக்குற மனநிலைமையில அவரு இல்ல. அத்தைகிட்ட சொல்லாமலும் இருக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? வேற வழியே இல்ல. நாமளே அத்தைகிட்ட சொல்லிடலாம். ஏன்னா அவங்க வருண் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. இதை மறைச்சா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.
இந்தாங்க அத்தை காஃபி. ம் தேங்க்ஸ் வெண்ணிலா. அத்தைக்கிட்ட சொல்லிடலாமா? வெண்ணிலா என்ன ஏதோ யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. அது வந்து இல்ல வேணாம். வருண் கடுப்பெடுக்கிறத பத்தி நாம சொன்னா நல்லா இருக்காது. நம்ம பையன் நம்ம கிட்ட சொல்லலையேன்னு அத்தை ஃபீல் பண்ணுவாங்க. வருணே அத்தை கிட்ட சொல்லட்டும். வெண்ணிலா என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை அத்தை, வேலையெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு இருக்கேன் அத்தை. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு. இவ்வளவுதானே, அதுக்கு என்னம்மா, தாராளமா போயிட்டு வா. ம் சரிங்க அத்தை. ம். என்ன இவன் காலையில ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வெண்ணிலா என்னடி காலையிலே ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் இல்லக்கா. வருண் தனியா பிசினஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாருல்ல? ஆமா, கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாளைக்கு கடை ஓப்பனிங்க்கு பிளான் பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் அத்தை கிட்ட சொல்லல.